ஜாதகம் கட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப், குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, அடுத்து மகேந்திர மொத்தத்தில் மட்டும் தெரியாது. ஜாதகத்திலையும் குழந்தை ஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நாகதோஷம் இருக்கா இல்லையா, ஏன்னா எல்லா இதுக்கும் புத்தக தோஷம்லாம் இருக்கு. ஸோ இதையெல்லாம் எதையில பார்க்கணும்னா நம்ம கட்டத்தை வைத்து தான் பார்த்தாகணும். அதே மாதிரி ஒரு கிளைண்ட் எனக்கு வந்தாங்க, ஒரு லேடி வந்துச்சு, அவங்க ஜாதகம் பார்த்தேன். அந்த பாப்பாவோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது முக்கியமான 2002 நினைக்கிறேன், தமிழன் டிவியில் நான் பேசியிருந்தேன். அதை பார்த்துட்டு அடுத்த நாளே அந்த ஒரு பாப்பா வந்தாங்க, வந்து ஜாதகம் பார்த்தேன். மேட்சிங் இருக்கா இல்லையான்னு சொல்லி கணவன் மனைவி, அந்த 2 பேருக்கு கணவன் மனைவியே சொல்லலை, அது அன்மேரிட் மாதிரி தான் இருந்தாங்க. கொடுத்தாங்க, மேட்சிங் இருக்கா மேடம். நான் பார்த்தேன், நட்சத்திர பொருத்தம் இருக்கும், 9 பொருத்தம் கூட இருக்கும், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க, நாத்தல சம்பத் செட்டியில் ஒரு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஜோதிடர், அவர் இப்போ இறந்துட்டார், காலமாயிட்டார். அவர்கிட்ட நாங்கள் காமிச்சோம், பாருங்க அவர் எழுதி கொடுத்ததுன்னு சொல்லி அந்த ரிசல்ட் காமிச்சாங்க. பொருத்தம் இருக்குது, சிபாரிசு செய்யலாம், திருமணத்திற்கு ஏற்ற ஜாதகம்னு போட்டிருந்தார். நீங்கள் என்ன மேடம் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, இந்த பையனுக்கு ஆயுள் பாவம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கல்யாணது முக்கியமானது இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துக்கிறோம் கிடையாது. அதனால தயவு செய்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆக மாட்டாங்க, அதாவது ஆயுள் பாவம் அந்த பையனுக்கு கம்மி, அதை நம்ம அவங்ககிட்ட சொல்ல வேணாம், நீங்கள் ஜாதகத்தை வேணாம் மேட்ச் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அது போல கண்ணீர் விட்டுச்சு. ஏன் கண்ணீர் விட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு 28 நாள் தான் திருமணமாகி கணவனை இறந்துட்டாங்க. ஏதோ திருமணம் ஆனதுக்கப்புறம் திருமணஞ்சேரிலாம் போயிட்டு அந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்காங்க. யார், அவங்க மாமியார், பையன், மருமகன், அதாவது அவர், இந்த பொண்ணு மாப்பிள்ள, பையனோட அம்மா பயணிச்சுட்டு வந்துட்டாங்க. சென்ட்ரலுக்கு வந்துட்டு ஆட்டோவில் ஏறி இருக்காங்க. அந்த கேஸ் பஸ்ட் ஆச்சாமா. கரெக்டாக எங்களுக்குலாம் ஒரு சின்ன அடி கூட கிடையாது, அவர் மேலே படாத இடத்துல பட்டு ஸ்பாட் அவுட்டுன்னாங்க. அப்படின்னும் போது அந்த 28 நாளில் அந்த ஆயுள் பாவத்தை காமிச்சிருச்சு.